ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய விரக்தி அடைந்த ஆசைகளை கற்பனையாக சாதித்து திருப்தி அடைவது டேஸ் ஆகும். பகற்கனவு காணுதல். சொற்களை கையாளும் நுண்ணறிவு என்பது மொழியியல் நுண்ணறிவு. மைதட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன? 10. பின்பற்றுதல் மற்றும் வலுப்படுத்துதல் டேஸ் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குழந்தையின் மொழி வளர்ச்சியில். அறிவுரை பகிர்தல் செயல்முறையில் அறிவுரை பகிர்பவரின் டேஸ் முதன்மை பெறுகிறது. சுய ஏற்புடைமை. ஆக்க செயல்பாட்டில் சிக்கலை வரையறுத்தல் மற்றும் விளக்கமளித்தலுக்கு ஆன நிலை தயார்படுத்துதல். உலக சுகாதார நிறுவனத்தின்படி 1965 குடிப்பவர் என்பவர் ஒரு மிதமிஞ்சிய குடித்தல் உடையவர். கற்றல் வளைவில் முன்னேற்றமில்லாத காலத்தை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பிளாட்டு. மொழி தகவல் தொடர்புக்கு பயன்படுகிறது என்பது அறிவுசார். மொழி தகவல் தொடர்புக்கு பயன்படுகிறது என்பது அறிவுசார். சிக்கல் நடத்தையை மாற்ற யார் மாதிரியாக்க உத்தியை உருவாக்கியது? ஆல்பர்ட் பண்டுரா. சிக்கல் நடத்தையை மாற்ற யார் மாதிரியாக்க உத்தியை உருவாக்கியது அப்படின்னா ஆல்பர்ட் பண்டுரா. ஃப்ராய்டின் கூற்றுப்படி அனைத்து மன செயல்பாடுகளையும் தூண்டும் மன ஆற்றல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஃப்ராய்டின் கூற்றுப்படி அனைத்து மன செயல்பாடுகளையும் தூண்டும் மன ஆற்றல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. லிபிடோ. தனியால் ஆய்வின் மூன்றாம் நிலை. தனியால் ஆய்வின் மூன்றாம் நிலை அப்படின்னா மெய்யான திறனாய்வு மற்றும் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பொருட்படுத்தல். மெய்யான திறனாய்வு மற்றும் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பொருட்படுத்தல். கருத்து உருவாக்குதலில் முக்கிய காரணி டேஸ் ஆகும். கருத்து உருவாக்குதலில் முக்கிய காரணி அனுபவம். குறை கூறுதல் கேலி செய்தல் யாருக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. குறை கூறுதல் கேலி செய்தல் யாருக்கும் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அகமுக மாணவர்கள். கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று உளவியற்கான செயல்பாட்டாக இபி டிஷ்னர் உருவாக்கினார்? வடிவமைப்பு கோட்பாடு. ஒரு நிகழ்வு அல்லது பொருளின் மீது சரியான கவனம் செலுத்த உயிர்களுக்குள்ளே காணப்படும் காரணியானது டேஸ் என அழைக்கப்படுகிறது. அகவய தன்மையுடைய காரணி. ஒரு நிகழ்வு அல்லது பொருளின் மீது சரியான கவனம் செலுத்த உயிர்களுக்குள்ளே காணப்படும் காரணியானது டேஸ் என அழைக்கப்படுகிறது. அகவய தன்மையுடைய காரணி. டேஸ் என்பவர் தண்டனையை ஒரு வலுவூட்டியாக ஒப்புக்கொள்ளவில்லை, ஏனெனில் தண்டனை மனவெழுச்சி தடுப்பை உருவாக்கும் என்பதால். ஸ்கின்னர். குழந்தைகள் டேஸ் திறன்கள் 6 வயதிற்குள் முழுமையான வளர்ச்சி நிலையை அடைகின்றன. குழந்தைகளின் மனத்திறன்கள் 6 வயதிற்குள் முழுமையாக வளர்ச்சி அடைகின்றன. மனத்திறன்கள் 6 வயதுக்குள். கதாநாயக மனப்பான்மையை உருவாக்கும் பொருத்தமான பருவம் எது? குமரப்பருவம். மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள் அங்கமாகும். தமது மற்றும் பிறரது உணர்வுகள் மனவெழுச்சிகள் ஆகியவற்றை கண்டறிந்து முறைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு அவற்றில் தனது சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி மேம்படுத்தி கொள்வதற்கு பயன்படுத்தும் ஆற்றலை பெற்றிருப்பது வரையறுத்தவர் ஜான் மேயர் மற்றும் பீட்டர் சலோவே. உண்மைத்தன்மை மற்றும் தரம் இல்லாத சுய வெளிப்பாடு டேஸ் ஆக்கத்திறன் ஆகும். உண்மைத்தன்மை மற்றும் தரம் இல்லாத சுய வெளிப்பாடு டேஸ் ஆக்கத்திறன் ஆகும். வெளிப்பாடு.
அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட அணுகுமுறை டேஸ் அணுகுமுறை ஆகும். தன்னெறிப்படுத்துதல், அறிவுரை பகிர்தல். அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட அணுகுமுறை தன்னெறிப்படுத்துதல், அறிவுரை பகிர்தல். ஒருவருடைய பிரச்சனையுடைய ஒரு தீர்வை காண்பதற்குரிய கடும் உழைப்புடன் தொடர்புபடுத்தும் ஒருவரின் நடத்தையினுடைய ஆய்வை டேஸ் என்ற பதத்தில் உளவியல் பாடத்தில் அழைப்போம். தனியால் ஆய்வு. ஒருவருடைய பிரச்சனையுடைய ஒரு தீர்வை காண்பதற்குரிய கடும் உழைப்புடன் தொடர்புபடுத்தும் ஒருவர் நடத்தையினுடைய ஆய்வு டேஸ் பதத்தில் உளவியலில் பாடத்தில் அழைப்போம். தனியால் ஆய்வு. எக்டோமார்பிக் வகை மக்கள் எந்த வகை மெய்நிலை கூறை சார்ந்தவர்கள்? அதாவது எண்டோமார்பிக் வகை மக்கள் எந்த வகை மெய்நிலை கூறை சார்ந்தவர்கள் அப்படின்னா செரிபோட்ரோனிக். நுண்ணறிவு மற்றும் மொழி வளர்ச்சிக்கு இடையான தொடர்பு என்பது நேர்மறை. நுண்ணறிவு மற்றும் மொழி வளர்ச்சிக்கு இடையான தொடர்பு நேர்மறை. கருத்து தொடர்புகளுக்கு இடையிலான தொடர்பை உணர்த்த கீழ்கண்ட எந்த உத்தி மாணவர்களுக்கு உதவுகிறது? கருத்து வரைபடமாக்கல். கருத்து தொகுப்புகளுக்கு இடையிலான தொடர்பை உணர்த்த கீழ்கண்ட எந்த உத்தி மாணவர்களுக்கு உதவுகிறது? கருத்து வரைபடமாக்கல். எபிங்ஹாஸின் கூற்றுப்படி கற்றலுக்கு பிறகு ஒருவரின் டேஸ் கற்றல் பகுதியான 8 மணி நேரத்திற்கு பிறகு மறந்து விடுகிறது. எபிங்ஹாஸின் கூற்றுப்படி கற்றலுக்கு பிறகு ஒருவரின் டேஸ் கற்றல் பகுதியானது 8 மணி நேரத்திற்கு பிறகு மறந்து விடுகிறது. 2/3. அதாவது 3ல் 2 மடங்கு மறத்திருக்குதாகிறது. கீழ்கண்டவற்றுள் எந்த வகை சோதனை ஆர்மி ஆல்பா சோதனை எனப்படுகிறது? சொற்சார் குழு நுண்ணறிவு சோதனை. சொற்சார் குழு. இந்த ஆல்பா சோதனை குழு நுண்ணறிவு வந்துடணும். சொற்சார் குழு நுண்ணறிவு சோதனை. நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் சிறந்த மற்றும் பொருத்தமான முறை. நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் சிறந்த மற்றும் பொருத்தமான முறை உற்றுநோக்கல். கணித தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவர் அன்று தேர்வறையில் மின்சாரம் தடைப்பட்டு இருட்டாக இருந்ததால் தான் தேர்வை சரிவர எழுதி தேர்ச்சி பெற முடியவில்லை என்று கூறுவது தற்காப்பு நடத்தை என்று அழைக்கப்படுகிறது. காரணம் கற்பித்தல். கணித தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவன் அன்று தேர்வறையில் மின்சாரம் தடைப்பட்டு இருட்டாக இருந்ததால் நான் தேர்வை சரிவர எழுதி தேர்ச்சி பெறவில்லை என்று கூறுவது டேஸ் தற்காப்பு நடத்தை என அழைக்கப்படுகிறது. காரணம் கற்பித்தல்.